நம்மளுடைய வாழ்க்கையில சில வேளைகளில் தோல்விகளும் ஏமாற்றங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்தித்து வருகிறோம். அதற்கான ஒரு காரியங்களை நம்ம பார்த்து வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்து நம்ம இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போறோம். அதுல முதல் காரியம், கர்த்தரை நம்ம தேடாம போறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களும் தோல்விகளும் வரும். அது பைபிளுடைய அடிப்படையில பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது எலியா ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், ஆகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம், எலியாவின் நாட்களில இருந்த தேவ ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தரை தேடாம போனாங்களாம். 2 நினைவுகளினால என்ன செஞ்சாங்க, கர்த்தரை பின்பற்றலாமா பாகாலை பின்பற்றலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நினைவுகள் எப்படி இருந்தது, 2 நினைவுகளாக இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல நம்ம கடைசியில பார்க்கும்போது, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, கர்த்தரை தேடாம போய் பலிபீடங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஜனங்க தகர்த்து போட்டாங்க. அதாவது தேவனை தேடாம என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. தேவனை தேடாதனால என்ன நடந்தது அப்படின்னா, 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசித்தோம்னா, அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான், பஞ்சமோ வெனில் சமாரியாவிலே கொடியதா இருந்தது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை தேடாததுனால பஞ்சம் என்ன செஞ்சது, வந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில பஞ்சங்களும் வறுமையும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில வரத்துக்கு ஒரு காரணம் என்னன்னா, கர்த்தரை தேடாம போறது. 2வது ஒரு காரியம் என்னன்னா, மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை ஆராதனை செய்யாதது. அதுக்கு பைபிளினுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47-48, சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். 2வது ஒரு காரியம், மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை நம்ம என்ன செய்யலைன்னா ஆராதனை செய்யல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வரும், குறைவுகள் வரும். 3வது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, நியாய பிரமாணத்தின்படி நடவாமல் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும். நியாய பிரமாணம் என்னது, ஓய்வு நாளை கை கொள்ளணும், மாத பிறப்பை கை கொள்ளணும், திருவிருந்து பண்டிகை நம்ம கை கொள்ளணும், இந்த மாதிரி காரியங்களை நம்ம பரிசுத்த ஓய்வுனால கை கொள்ளணும். இதெல்லாம் இது நமக்கு கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணம். இதை நம்ம கை கொள்ளாம போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வரும்னா குறைவுகள் வரும். இது வேதத்துல நம்ம எங்க படிக்கிறோம்னா, எரேமியா 32ஆம் அதிகாரம் 23வது வசனம். இவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். இந்த இடத்துல படிக்கிறோம், நியாய பிரமாணத்தின்படி நடவாமலும் கர்த்தர் செய்யும்படி கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். இதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்ன வந்ததுன்னா, நன்மைக்கு பதிலாக தீமை வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கடைசி லைன்ல பார்த்தோம்னா, ஆதலால் இந்த தீங்கை எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நியாய பிரமாணத்தின்படி நடக்காம போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைக்கு பதிலாக என்ன வரும், தீமை வரும், தோல்விகள் வரும், ஏமாற்றங்கள் வரும். அடுத்து 4வது ஒரு காரியம் பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 11:24, வாரி இறைத்து விரித்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அப்போ கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை நம்ம உண்மை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில தோல்விகளும் ஏமாற்றதும் வரதுக்கான 4 காரியங்கள் பார்த்தோம். 1, தேவனை தேடாம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில தோல்விகளும் ஏமாற்றங்களும் பஞ்சங்களும் வறுமையும் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டாகும். 2வது ஒரு காரியம், கர்த்தரை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை ஆராதனை செய்யலைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில தோல்விகள் வரும். 3வது, நியாய பிரமாணத்தின்படி நம்ம செய்யாம போனோம், அதை கை கொள்ளாம போனோம் அப்படின்னா நன்மைக்கு பதிலாக நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வரும், தீமைகள் வரும். 4வது, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை நம்ம உண்மை இல்லாம இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில குறைவுகளும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில
வரும். ஓகேவாங்களா? இதை நம்ம 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இந்த 4 காரியங்களுக்காக தான் இந்த வேலையை நம்ம ஜெபிக்க போறோம். இந்த 4 காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில யார் இடத்துலையும் நம்மளிடத்துல இருக்காதபடி, நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தரை எடுத்து போடும்படி, கர்த்தரை தேடுகிறவர்களாய், மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை ஆராதனை செய்கிறவர்களாய், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாய், தேவனுக்கு கொடுக்கிறவர்களாய் நம்மள எல்லாரையும் கர்த்தர் மாற்றும்படி இந்த வேலையை நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டுக் கொள்வோமா? நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காம இதுவரையிலும் தோல்வியா நம்மளுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறதா? இந்த வேலையில நம்ம அதுக்காக ஜெபிக்க போறோம். இந்த 4 காரியங்களும், ஒருவேளை நம்ம இந்த காரியத்துல ரொம்ப நம்ம பலவீனமா இருக்கிறோம்னா, இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நாங்க செயல்படுத்தாம இருக்கிறோம்னா, இதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில தோல்விக்கான காரியங்கள். நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ளதா மாறும்படி, நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவன் இந்த நாளில் நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த 4 காரியங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய் நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் மாறும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தில் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேடுகிறவர்களா நீங்க மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, யாருடைய வாழ்க்கையிலும் குறைவுகளும் பட்டினியும் பஞ்சமும் வறுமையும் வராதபடி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேடுகிறவர்களாய் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் கர்த்தர் அப்படியாய் உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தோல்விகளும் ஆண்டவரே, எல்லா ஏமாற்றங்களும் மாறும்படி நாங்கள் எல்லாரும் சபையாய் ஜெபிக்கிறவர்களாய், நாங்கள் தேடுகிறவர்களாய், உம்முடைய முகத்தை தரிசிக்கிறவர்களாய் எங்கள் எல்லாரையும் மாற்றும்படி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா வாயில திறந்து கர்த்தரை நன்றி செலுத்தலாமா? எங்களை எல்லாரும் தேடுகிற பிள்ளைகளா மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லா தேவ பிள்ளைகளும் மகிழ்ச்சியோடு களிப்போடும் கர்த்தரை ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் அந்த ஆராதனையின் அபிஷேகத்தை எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நாங்கள் தோல்வியை சந்திக்காத ஆண்டவரே, எங்க வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படி ஆண்டவரே, எங்கள் ஆராதனை ஒரு ஜெயம் உள்ள ஒரு ஆராதனையாய், எங்கள் ஆராதனை ஒரு உயிர் உள்ள ஆராதனையாய், எங்களுடைய ஆராதனை மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வரும்பொழுது மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உமக்கு ஒரு ஆண்டவரே ஆராதனை செய்யும்படி எங்க தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் சபையாராய் நியாய பிரமாணங்களை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாய் ஹல்லேலூயா செய்யும்படி நீர் கற்பித்தது எல்லாவற்றையும் நாங்கள் செய்யும்படி கிருபையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்மைக்கு பதிலாக எங்க வாழ்க்கையில் நாங்கள் தீமையை காணாதபடி ஏசப்பா இந்த நாளில் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. நாங்கள் தோல்வியை சந்திக்காதபடி ஆண்டவரே ஏசப்பா தகப்பனே, நாங்கள் ஒருபோது ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய நியாய பிரமாணங்களை எல்லாம் கை கொள்ளுகிற கிருபையை எங்களுக்கு நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கென்று கொடுக்கிற காரியத்தை நாங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு இந்த நாளில தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி.